படைப்பைக் கண்டு வியக்கின்றோம். படைத்தவரைக் கண்டு வியக்கின்றோமா? படைப்பைக் காணும்போது படைத்தவனைக் கண்டு உள்ளம் உருகி ஆனந்தத்தால் படிவதல்லவா பேரானந்தம். பரம்பொருளானது, அதாவது இறைவன், தன்னை காலமாகவும் இடமாகவும் விரிவுபடுத்திக் கொள்கின்றது. அதாவது ஆன்மாக்களான நாம் உய்வடைவதற்காக வாய்ப்பை தருகின்றது. எனவே தெய்வீக சுபாவமே உயிருக்கு மேன்மை நிலை பெற ஆதாரமாக உள்ளது. அதாவது நற்குணங்களும் நற்செயல்களும் நற்தவமே இறைவனின் ஆனந்தத்தை உயிரான நாம் அனுபவிப்பதற்கு ஆதாரமாக உள்ளது. எனவே அறம் அறிந்து வாழ்பவர் நெஞ்சில் ஆண்டவர் வெளிப்படுகின்றார்.